தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தில் அனைத்து புதிய படங்களும் வெளியான நாட்கள்லேயே கொஞ்ச நேரத்திலேயே ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்களோட இணையதளத்தில். இதனை பலரும் இணையதளத்தில் சட்டவிரோதமாக பதிவிறக்கம் செஞ்சு பார்த்துட்டு வந்தாங்க. இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களும் வழக்கு பதிவு செஞ்சும் இதோட அட்மினை அரெஸ்ட் பண்ணவே முடியல. ஒவ்வொரு முறை இணையதளம் தடை செய்யப்படும் போதெல்லாம் புதிய முகவரியிலிருந்து படங்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் தடை விதிக்கும் போதெல்லாம் புதிய இணையதளம் தொடங்கிறது வாடிக்கையாகவே இதுவரையும் இருந்துட்டு வந்துச்சு. இந்நிலையில் மலையாளத்தில் இப்போ ரீசண்டாக வெளியான திரைப்படம் குருவாயூரப்பன் அம்பல நடையில். இந்த திரைப்படம் சமீபத்தில் ஓடிடியில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்நிலையில் பாருங்களேன், இந்த திரைப்படம் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே தமிழ் ராக்கர்ஸ் எனும் இணையதளத்திலையும் வெளியாயிருக்கு. இது தயாரிப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி படத்தின் தயாரிப்பாளர்கள் கேரள சைபர் கிரைம் போலீஸாரில் புகார் தெரிவித்தாங்க. ஸோ இது தொடர்பாக தீவிர விசாரணையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீஸார் தரப்புலேருந்து. இந்நிலையில் கேரளாவில் ஒரு திரையரங்கில் தனுஷின் ராயன் திரைப்படத்தை செல்போனில் பதிவு செஞ்சு மதுரையை சேர்ந்த தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் முக்கிய அட்மின் ஸ்டீஃபன் ராஜை கேரள சைபர் கிரைம் போலீஸார் மதுரையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குருவாயூரப்பன் அம்பல நடையில் படத்தை பதிவேற்றம் செய்தது தொடர்பாக பிருத்திவிராஜின் மனைவி அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீஸார் நடவடிக்கையை எடுத்தாங்க. படத்தை 5000 ரூபாய் கமிஷன் வாங்கி இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. புதிய படங்களின் முதல் நாள் காட்சியிலேயே அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சீட்லேயே, தியேட்டரில் இருக்கக்கூடிய அந்த சீட்லேயே உட்காந்து ஒரு சின்ன கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. கடந்த 1.5 வருஷமாக புதிய படங்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி தான் அப்படின்ட்டு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தின் முக்கிய அட்மின் கைது செய்யப்பட்டிருக்கிறது திரையுலகினர் மத்தியில் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. பல கோடிகளை போட்டு படம் எடுத்தா சில ஆயிரத்துக்கு இப்படிப்பட்ட ஆளுங்க இந்த மாதிரியான வேலைங்களை செஞ்சுட்டு வராங்க பாருங்க. நோவாமல் நுங்கு சாப்பிடணும்னு நினச்சா எப்படி? பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டத்தானே செய்வான். அதன் அடிப்படையில் இவரும் மாட்டியிருக்கிறாரு. வல்லவன் உங்களில் ஒருவன்